பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் நம்பலம் எதிர்த்தால் அதுவே எப்படி பார்த்துருக்கோமா எப்படி என்ன கூத்து இந்த கூத்து எதிர்த்து அதுவே அதுவே அது பொன் கோடியதாய் விரிந்தே மன்னும் பல உயிர்களெல்லாம் நமவாய். நமவாய் என்பது தனியா எங்கேயும் இல்ல, நம்மவாய். அப்போ எண்ணம் பல கோடியதாய் விரியும் பொழுது அது என்ன ஆகிறதுன்னா இப்படியாக அது விண்ணம், அது விண்ணம். அந்த விண்ணம் பல கோடி துயர் ஒரு நாள் பொன் நம் பலம். அந்த பொண்ணு நம்பலமாக இன்னைக்கு தெய்வம் அந்த திருமேனி தாங்கி நிக்கிறாங்க. இது திருமேனி இன்னைக்கு பலம் கொடுத்துட்டு இருக்காங்க பாரு. இந்த திருமேனியை தெரிச்சாதான் அது பலம். அந்த திருமேனி அளவுல நின்னா இந்த பலம் வருமா? அப்போ பொன் நம்பலம் இங்கண் இங்கண்ணு இங்க அந்த பார்வை நமக்கு கிடைக்குது. அவங்கள பாக்குறோம், அவங்களுடைய பலத்தை, அந்த பொன்னம்பல திருமேனியை, பொன்னம்பலத்தை இப்ப நம்ம பார்த்து அதனால அது எதிர்த்தது அதுவே என்னைக்கும் அதுதான். ஆக என்னைக்கும் நாம இன்னைக்கும் அன்னைக்கும் இல்லை, என்னைக்கும் இல்லை. அப்ப மரணம் என்பது நம்ம நினைக்கிறது அல்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மரணம் அல்ல. ஒரு நாளைக்கு ஐம்புலன்கள் எல்லாம் அடங்கி கட்டையா கிடந்து 10 பேர் நம்மளை எடுத்துட்டு போய் அதுதானே நம்ம மரணம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் நீ நித்திய வாழ்வுக்கு ஆரம்ப காலம் தெய்வம் உத்தரவு பண்றாங்க. என்னன்னா தூக்கம் நீ நினைக்கிறிய சாவுன்னு ஒரு இடம் நினைக்கிறிய, அங்கேதான்டா உனக்கு நித்தியமாகிய அவஸ்தையும் நித்தியமாகிய மகிழ்ச்சியும் ஆரம்பமாகுகிற வாழ்க்கையின் வாசல் அது. நாம அதை நினைச்சுட்டு இருக்கிறோம், சாவு 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 சாவுன்னு நினைச்சுட்டு இருக்கிறோமே. நம்ம சாவ பழக முடியுமா? அங்கே இங்கேயே நீ பழகி இருந்தால் அது உனக்கு மகிழ்ச்சியாகவும் அது நித்தியத்துக்கு மகிழ்ச்சியாகவும். இதை பழகல என்றால் அந்த கவலையே அவஸ்தை துயராகவும் நித்தியமாக அங்கு வாசல் திறக்கப்படுறதுனால நாம சாவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாவு அல்ல. அப்ப அத இனிமேல் தான் தெரிஞ்சுக்க போறோம். சாவு என்ன, அதை எங்க போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சாலையிலேயே குடியா இருந்தா தெரிஞ்சுக்கலாமா? வாக்கியத்துல சாலையில குடியிருக்கிறது என்பது தெய்வம். சாலை என்று ஒரு மெய்மேனி, சாலை என்பது ஒரு மெய்மேனி. அந்த மெய்மேனி இன்னைக்கு என்றும் அழியாப்பதி குடியேறிய நாயகம் என் குருவின் மொழியாம்படி.
மெய்மேனி. நீ படி, அந்த மொழியே ஆம்படி, அது இன்னைக்கு மெய்மேனி. அங்க போனா இப்பவும் தெரியும், எந்த காலத்துக்கு தெரியும். இப்ப நாம காணாம போயிட்டாலும் அது இருக்கும். அதை விளக்கி கொள்றவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கும் அந்த எல்லாம் தெரியும். அதனால இதை எடுத்து இப்பவே நாம தெரிஞ்சு நமக்கு ஆக்கிக்கணும். இப்ப நாம இப்ப ஏன் இதை எடுத்து பேசிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தெரிஞ்சா முதல்ல நம்ம அங்க குலம் தெரியுமா தெரிஞ்சுக்கணும். உடனே நம்ம பெத்து பிறப்புகள்லாம் நம்ம கூடவே இருந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிடுறோம். இப்ப இதுல நேரா இருக்கு, முன்பின் முரண் இல்லை. நம்மை தெய்வீகத்தை நாடி நம்ம கிட்ட தானே இப்ப வர்றாங்க. தெய்வத்தை நாடி நம்ம கிட்ட தானே, என்ன அந்த கருணை நீங்க பெற்றது என்ன, அதை எங்களுக்கு கொஞ்சம், நாங்கெல்லாம் அதுக்கு வரக்கூடாதான்னு கேக்குறாங்கல்ல. இப்ப அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. அதுக்காக தான் 4 வேதங்களும் இன்னைக்கு மெய்மேனியாக நிற்கிது. அதுல தெய்வம் சொல்லும் போது என்னன்னா, மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் நமவாய், அது எண்ணம் பல கோடியதா. நீ எண்ணம் ஒன்னா இருந்தா அது பல இதா மாறாது. அப்ப எண்ணம் பல போகும்போது இது பேசுறதெல்லாம் பின்னம். அதுதான் நம்மளுடைய அதை மாத்தி அந்த ஒரு வாய்க்குள்ள வந்துட்டுன்னா, அந்த குருவாய்க்குள்ள வந்துட்டா, குருவாய் அதுக்கு அவர் சொல்லும் போது இவர் சொல்றாரு, யாரு சொல்றா, திருப்புகள்ல உருவாய், அது என்னவாய், அது அருவாய். அந்த உருவாய் தான் இப்ப அருவாயா நிக்குது. சரிதானே? அந்த உருவாய் அருவாய், உளதாய் இளதாய், தேகம் அன்னைக்கு உளதாய், இன்னைக்கு இளதாய் உண்டுதானே. அது மறுவாய் மலராய், அது மறுவாய், மறு என்றால் வாசனை, அது மலராய். அதான் பூமின்னு நம்ம பேசணும். மலராய், அந்த மலர் மணியாய், அது சத்தம் கேக்குது. அந்த மலரு மலர் சத்தம் கேக்குது இல்ல, மணியாய். அது வந்தோடனே இப்ப சாவு தெரியுது, ஒளியாய். அன்னைக்கு அருணகிரியார் பாடினாரு, இது வரைக்கும் யாருக்காவது உள்ளத்தில் சொந்தம் ஆயிருக்குமா? உதட்டுல சொந்தமாக இருந்தது. என்னன்னு உள்ளத்துல சொந்தம் ஆச்சா? அந்த ஒளியாய் கருவாய் உயிராய், அது கருவாய், அந்த கருவாய் உயிராய், உயிர், அது கதியாய், இன்னைக்கு விதியாய். அந்த கதி இன்னைக்கு எப்படி எழுது? வேத விதி. விதியாய், அது குருவாய், அது வருவாய். நல்ல வருவாய் இல்ல, வருவாய், நல்ல வருவாய். இதுதான் வந்துருச்சா? முதல்ல யமவாயா இருந்தது, நமவாய். இது இந்த வாய் இப்போ நல்ல வருவாய், குருவாய் வருவாய், அது அருள்வாய். குகனே, அப்ப அந்த குகன் எங்க இருக்காரு? அருள்வாயில தான் இருக்காரு. அது வருவாயில இருக்காரு, குருவாயில இருக்காரு. அத தெய்வம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வரந்தருவாயில் நிற்பரு. எங்க நிற்பாரு? வரந்தரும் வாயில், வாயில் என்னன்னு வரந்தருவாயில் நிற்பரு, வலக்கர துடி சங்கோடு நிறைந்த பொற்சபையில் நிற்பரு, நெடுங்கம்பத்தருகில் நிற்பரு, துறவு பஞ்சனை இருப்பரு, துவார பாலருமா நிற்பரு,
விரைந்த ஓவியருமாக வேலை ஆளருமாக அவங்க வேலையாளாகவும் இப்படியெல்லாம் நம்மளை கூட்டிட்டு ஓடுறதுக்கு நவகிரக கோள் மாற்றும் அந்த நாத சோதி அது இட நான் நிற்பரு இடனாய் நிற்பரு நாத சோதி அதை இட நான் நிற்பரு நிக்கிறாங்கல்ல என்னென்ன சிவநெறிக்கேற்று விப்பரு தேம்போளில் காவின் நிற்பர் நவரசம் செவி வாய்ந்தக்க நலம்புலமயனா நிற்பர் பவப்பிணி கடத்தும் ஜீவ பண்டிதராயும் அத போகும்போது இது வயளவு பேசும் மெல்லையை என்ன அளவு பேசும் மெல்லையை எண்ணிய இதையறியறை இறைவனின் பகைவர். இறைவனின் பகைவர் யாரு தெரியுமா? அப்ப நாம அறிஞ்சிட்டோமா? வேற எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப பகைவர் யாரு? நாம. அப்ப இதனாலதான் நாம இப்போ பாக்குறோம் அந்த சாகர எல்லையை பார்க்கும்போது தெய்வம் வான்மதி குரல்ல சொல்றாங்க ஆண்டவர்கள் வாக்கியம் யமனிடம் கொண்டு போய் சிக்க வைப்பது ஒருவனுடைய வாய்தான். வேற என்னமோ இதெல்லாம் பார்க்கலையே என்னென்ன பார்த்திருக்குமா? பார்த்திருக்கேன். இப்படின்னு பார்க்கல, பார்க்காதே கிடையாது. எல்லாம் பார்த்தாச்சு. சொன்ன மாதிரி எல்லாம் பார்த்தாச்சு. நிக்கல, இங்க நிக்கல, ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னன்னு நேரா நம்ம நினைச்சதே அல்ல, நம்ம சாவுன்னு நினைச்சதே அல்ல. இப்ப யமனிடம் கொண்டு போய் சிக்க வைப்பது ஒருவனுடைய வாய்தான். அது எப்படி? எண்ணம்பல கோடியதாய் விரிந்தா அது யமன்கிட்ட மாட்டிக்குது. அதுக்கு ஒரு பாடலும் முதல்ல படிச்சாச்சு. இதெல்லாம் நம்ம ஆதிமே உதயபூரணத்துல முன்னால இருந்ததுதான். அதையெல்லாம் தாண்டித்தான் இப்ப நாம இங்க வந்திருக்கோம். ஏன் இதையெல்லாம் நமக்கு சொந்தமாக்கிக்கல? நம்ம வாய்க்கு சொந்தம் ஆக்கிக்கிட்டோமா? ஆக்காதனாலதான் இப்ப தெய்வீகம்னா என்னென்னத்தையோ உலகிட்டு அதெல்லாம் தெய்வம்னு நமவாயாக இருக்கிறோம். நல்லா சரிதான்னா? யமனிடம் கொண்டு போய் சிக்க வைப்பது ஒருவனுடைய வாய்தான். அந்த யமன் பிடியிலிருந்து விலக்கி மீட்டு தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்த்து வைப்பதற்கு காரணமாயிருப்பதும் அதே வாய்தான். என்னன்னு என்ன இவ்வளவு ரொம்ப எளிமையா கொண்டு போறாங்களே, இத பத்தி ஒரு நாளாவது சிந்திச்சோமா? இந்த வாயளவு பேசும் எல்லையை இருந்து கூட உணரலையே, தெரியலையே. அப்ப தெரியலன்னா என்ன அர்த்தம்? இருட்டு. தெரியலன்னா இருட்டுன்னு என்னென்ன? அப்ப இருள இருக்கிறோம். நரகத்துல இருளர் மொழியோ, இது மொழி. அந்த இருள் அருகிற மொழி இப்ப வந்து மொழிகிறதுனால அது இறை குருவாகும். இறை குரு இன்னைக்கு மொழி ரூபத்துல நிக்குது. அதை எடுத்து உங்க வாயில வச்சுக்கிட்டீங்கன்னா காப்பாத்துறதா? தெய்வத்திடம் கொண்டு போய் சேர்த்து அதே வாய்தான். அதை வைத்து ஆளுகிற விதத்தில் அதை வைத்து ஆளுகிற விதத்தில் ஒவ்வொருவரின் உயர்வும் தாழ்வும் உள்ளது. இது நேரா தெய்வம் தானே உரைக்கிறாங்க இல்லையா? திடமுறை தந்த நாள். இந்த திடமுறை கிடைச்சிருக்கா இல்லையா?
அப்ப இத்தனை நாள் நாம இந்த வாயை எதுக்கோ செலவு பண்ணமில்ல, எவ்வளவு தப்பு. அப்ப சாவு இப்பவா அப்பவா? இப்ப இதுல இருந்து இந்த சாவுல இருந்து இப்ப பொழைக்க வைக்கிறாங்களா? இப்ப இத பார்க்காம நாம என்னமோ அதுல இருந்து என்னமே இப்ப தினம் இப்படி அழுகி போயிட்டு இருந்தேன். அழுகல் தானே, அழுகல இப்ப உடனே ஆஹா இனிமேல் அப்படின்னு மாத்துறதுக்கு இப்ப இதுக்கு எங்கேனே போனா இங்கிலீஷ் அங்கேயே போனோமா, எது எது வேதம் தானே. நம்ம என்னத்தையும் அறுக்குது. இப்படியாக அதை சொல்லும் போது தெய்வம் பேசுவோம் அவர்கள் இன்பம் பேரளி விளையாட்டோடே அதான பேசுனா என்னன்னு நமக்கு தானே இது சொல்றாங்க. பேசரு கடுப்பிற்கல்லால் வேறு எதுங்காணர் பாற்றோ, எல்லாம் அடுப்புக்கு போக வேண்டியதுதான் எரினர்கள். ஆனால் பேசோனா புகழுடம்பின் பேரணி பேர் அறிவினுக்காகாரம் மாசரும் ஆலவாய் நேர்மடுப்பது மாயாவீடே. நம்ம சாகாம இருக்கிற வீடு, அந்த வீட்டுக்கு இப்பவே பூந்துக்கலாம் இல்ல. அப்புறம் என்னமா எனக்கு வேணும் வேணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த வேண்டுதல் அன்னைக்கும் புதுகத முடியுமா? நிச்சயம் முடியவே முடியாது. இப்ப பாதையும் வீடும் இடமும் நமக்கு நல்ல உணர நாம கண்டு இப்பவே அப்ப என்ன எல்லாருக்கும் தூக்கம் வருதா? சாப்பாடு போட்டு வாஸ்தவம் தானே. ஏன்னா சொல்றத உற்சாகமாக எல்லாரும் கலந்துகிட்டாதான் நம்ம இதுல இத ஆக இப்போ தெளிவா இருக்கு. அப்போ நம்ம பசியாரன்னு கூட அப்புறம் பசியா இருக்கிறாமோ இத முடிச்சிட்டும் கூட பாத்தீங்களா? வாய்தான் இப்ப கெடுத்தது. இப்ப கெடுத்தது எது? வாய்தான். அப்ப தெய்வம் சொன்னாங்க வையும் முதல் வாயலது மரண பயம் என்ன? மரண பயம் எங்க இருக்குது? வாயில எல்லாம் மரணம் இருக்குது. அதை மாத்துறது அப்படின்னா அதுக்கு அளவோட பசியாரு, அளவோட இரு, அப்பதான் இந்த எண்ணம் வந்து நிக்கும். கொஞ்சம் வயிற்ற கனம் கொண்டது என்ன ஆகுது? ஆளை சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க? அப்ப அந்த வையும் முதல் வாயலது மரண பயம் என்னங்கும் போதுதான் இங்க தரைதனில் நரராய் தோன்றி தரைதனில் தோன்றி தாம் கெதியடையாதூரை முறை சங்கார நிகிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி வாய் மாத்தியாச்சு. மனு வந்த மனு தெய்வம் தானே. மனு நம்ம வாய மாற்றி எங்க மாறணும்? நாம எங்க மாறணும்? மாறணுமா இல்லையா? மாறது இப்ப தெரியறோம். மாறணும் அப்படின்னு இப்ப நாம எல்லாரும் கூடி கலந்துக்கிறோம். மாற்றி அது கண்டவரில்லை வீடு. இத கண்டமா? ஆனா வேதத்துலதான் இருக்குது. நாம தான் எங்கேயோ இருந்துமே. அதுலதானே பார்த்துதானே பேசுறோம். இப்ப கண்டவரில்லை வீடு காரணம் விரிந்த அண்டம் இத்தனையும் விரிக்குது. பண்டேழு விஸ்வரூபம் அந்த பவளவாய கண்டம் கண்டேன். எப்போ இது பேசணும்? இருக்கு பேசல.
நாம அதுல ஆக்கல. அப்படியெல்லாம் இருக்கும்போது அது எரி மின்னல், அது எரி மின்னல் எங்கிடும் போலவாய். எங்க இயங்குது மின்னல்? அது பாரின் மீது பகிரங்கமாகவே. பகிரங்கமா இருக்கா இல்ல ஒளிஞ்சுகிட்டு இருக்கா? பகிரங்கமா தான் இருக்கு. அந்த மின்னல் நமக்கு மின்னவே இல்லையே. அது ஏறி மின்னல் எங்கிடும் போலவாய் பாரின் மீது பகிரங்கமாகவே. ஆகவே வீரி ஆண்டவர் என்றொரு நாமமோ. ஆண்டவர் எங்க இருக்காங்க? அது மீறியே வரும் என்று விளம்பியும். மீறிட்டா வருது. என்னன்னு இதெல்லாம் காலம் தாட்டிய காரணப்பா. இது எது? காலனை தாட்டின காலனை. போங்க போங்க ராஜா போங்க. இருந்தீங்க நல்ல வேலை, தெய்வம் வந்துட்டாங்க, நானே போறேன் அப்படின்னு தாண்டி போறது இங்க இருக்கா? எங்கேயோ இருக்கா? இப்ப ஆண்டவர் எங்க இருக்காருங்கிறத இதை விட திட்டமாக இதுல போய் பார்த்தோமா? இதெல்லாம் பார்க்காதனால இப்படி நாம இருக்கிறோம் என்பது. இப்ப நாம சாவுல இருக்கிறோம், ஆனா இப்ப சாவ கடக்கிறோம். இப்ப கடக்கிறோம் இல்ல என்ன? அப்போ அது சொல்லும் போது அது பிறவாயி நிமரவாதம். அது பிறவா, அது இரவா, எது தேகமா? அங்கேதானே அது நிகரற்ற. பிறன்னா நிகரற்றன்னு அர்த்தம். பிற என்றால் நிகரற்ற. நிகர அதுக்கு நிகர உண்டோ? இதை இப்படி உன்னை எடுத்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியுமா? அது பிறவா, அது இரவா, அது என்னைக்காவது உண்டா? ஆனா நீ நினைச்சிட்டிய எப்படியோ நீ விராட்கண்ணி தேவத்துக்கு போயிருக்கிறாங்கன்னாலும் கூட அதுல ஒரு இது இருக்க. ஆனா இப்படி நீ அவர்களை தரிசித்து என்றால் எப்பவும் உங்களோட பேசிக்கிட்டு எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள். என்னென்ன பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. அப்ப எப்படி உன் வார்த்தை தப்பா வருமா? அப்ப நமக்கு தப்பாக போக காரணம் என்ன அப்படின்னா இப்படி நாம அவர்களை தரிசிக்கவில்லை. நல்ல நேரா இருக்கான்னா இரவாயி நிமரவாத வருவாது. மரம் எங்கேயாவது இத மறந்தவாதான் எங்க போகும்? அது யமவா. நல்ல நேரா இருக்குல்ல. இது எக்காலத்துல உள்ளதல்ல. பிறவாயி நிமரவாதம் பெரு பெற்ற பணக்காரடி. அந்த பணக்காரர்கிட்ட நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு என்ன குறை? என் பணம் குறையுமா? இந்த பணம் குறையில இல்ல. அதனாலதானே அப்படியே பாருங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னென்ன இந்த பணம் நம்ம என்னதான் பணம் வாங்கினாலும், இவரு 75,000 வாங்கினாலும் எப்படி இருந்தாலும் கவலை இருக்கு, அது குறைச்சு போகும். அது மீண்டும். ஆனா இந்த பணக்காரர்கிட்ட எப்போது போனோமா? இது பாருங்க, இந்த இது பணப்பை, இது குணப்பை. இப்படி ஆகிய இது இப்ப எப்படி வந்துருச்சுன்னா அந்த குரு வா குருவாக என்ன உருவா வந்துட்டாரு? குரு குருவாயூருவாக வந்திட்டாரே நம்ம இந்த குண்டில் அடைப்படையுங்க. எளிதல்லவே உண்டி எளிதல்லவே. ஆனா எளிது இப்போ இங்கு தர்ச்சனருக்கு ஆகும். அது சொல்லும் போது என்ன சொன்னாங்க? தர்ச்சனருக்கே ஆகும் என்று சண்டாளர். ஏன்னா தர்ச்சனர் யாருன்னு சொல்றாங்க. அது யாரு? முதுமொழிக்கு மந்திரத்திற்கு ஒட்டி நடக்குகின்றவர்கள் சர்ச்சனர்கள். அதை விட்டுட்டு தேகத்தின் வழி போறவர்கள் சண்டாளர்கள். இது தெய்வம் தான். இது யாரு இன்னொருத்தர் சொல்லல. சர்ச்சனரும் சண்டாளரும் நம்ம அனுபவத்தையும் நம்ம செயலையும் வச்சு நம்மளைத்தான் சொல்றாங்க. நம்மளதான் உலகமாக அவங்க எடுத்தாங்க. அண்டி எண்ணெய் எறிந்தும் அதன் பின்
புறக்கணிக்கிறது என்கிறது தான் எதுல அவங்க குடியிருக்கிறார்களோ, எதுல அவங்க ஈசனாக விளங்குகிறார்களோ, எதுல திருமேனி பிரானாக அவர்கள் இருக்கிறார்களோ அந்த திருமேனியை கைப்பற்றி அதற்கு சாட்சி வேற சொல்லணும்னு சொல்லும் போது நானே சந்தேகத்துல இருந்துகிட்டு அப்புறம் அவர்களுக்கு சாட்சிக்காரனா எப்படி உரைக்க முடியும்? நல்ல புரியுது. ஆக இப்படி ஒரு திட்டம் தெய்வம் இத கொடுக்கும் போது திருமந்திரத்துல அவங்க சொல்றாங்க, துணையதுவாய் அதுவாய். துணை இருக்கா? நல்ல துணையதுவாய் வரும் தூய நற்ஜோதி அங்கிருந்து புறப்பட்டு வருது. துணை அதுவாய் வரும் தூய நற்சொல்லாம். நல்ல இது சொல்ல கிடைக்குமா நமக்கு? சொல்ல தொலையாது குலமகனே உன்கணக்கு. என்னென்ன சொல்ல மற்றதெல்லாம் தொலைச்சு போகும். ஆனா குலமகன் கணக்க சொன்னா அதுக்கு தான் திருமேனி தாங்கி வேத ரூபமாக நின்றுட்டு இருக்கிறாங்களே, இதை என்னைக்காவது இந்த வாயில பத்தணுமா? சாவு எப்படி இருக்குன்னு. அதனாலதான் வையும் முதல் வாயலது மரண பயம் என்ன. இது ஆன்மீகத்துலதான் கூவறாங்க. நம்ம ஒரு நாளாவது அத கேட்டு பார்த்தோமா? என்னன்னு நேர்தானே? அது துணையதுவாய் வரும் தூய நற்கந்தம். நல்ல கந்தம் மணக்குதா? துணையதுவாய் வரும் தூய நற்கல்வியே. எப்படி இந்த கல்வியை நமக்கு இப்ப எடுத்து அந்த கல்வி மெய்க்கல்வியாக ஆக்கி நமக்கு வைக்கிறாங்க. அப்ப அந்த மெய்க்கல்வி எப்படி இருக்குன்னா தாயன சுவையும் தந்து, இந்த கல்விதான் தந்தையாய் பயிற்று விப்பரு சேயன ஆடியே சினேக சினேக. இப்ப நல்ல சினேகம் தானே? சினேக நான் கூட நிற்பரு. எப்படி நிற்பாரு? கூட சினேக. நல்ல சினேக நான் கிடைச்சிருக்குல்ல. நம்மளும் சினேகனையெல்லாம் வச்சிருக்கிறோம். எங்க கூடி எங்க கொண்டு போகுது? நல்ல சிந்தனைக்கு நல்ல விருந்து தானே. நிற்பரு ஆய்களை வீணர் நெஞ்சுக்கு ஆணியும் அவரா நிற்பரு. இப்படி வாய் திறந்து ஆலங்காட்டும் வடிவுமாயனுமா நிற்பரு. வாய் திறந்தாலங்காட்டும் வடிவுடை அந்த மாயோன் என்ன தாய சோதையற்கு அந்நாள் தனிப்பட நடந்ததென்பார். ஆய்மதி சிந்தையான அந்த ஆய்மதி சிந்தை ஆன ஆனந்தற்கு ஆய்மதி சிந்தையான ஆனந்தர்கள் காலம் காட்ட தாய்மனு பிறப்பே உங்கள் தலைக்கு அது இல்லாதேதோ. இது யாருக்கு இந்த இறக்கம் பண்ணி இதை காட்டுறாங்க? இப்பவே நம்மள அதுல இருந்து மாத்தி இத கூவ வைக்கிறாங்க. என்னன்னா எவ்வளவு சிறப்பு நமக்கு. ஆக இப்ப அந்த செயலை இப்படி சொல்லும் போது இந்த தெய்வீக சபையின் வேத வேதாந்த கடலில் வாய்மடுத்து. எதுல வாய்மடுத்து? தெய்வீக சபையின் வேத வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்துயிர் பெற்று. அப்ப பழைய உயிர் செத்து போச்சு. என்னன்னு செத்தாச்சா? இந்த சாவையெல்லாம் பார்த்தோமா? புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாத. இது வீணருக்கு எட்டாத. இது வரைக்கும் ஆமா இருந்தோம். ஆமா நினைக்கிறேன். வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில்
அப்ப சாவை பத்தி ஏன் நினைக்கிறேன்னா நித்திய வாழ்க்கைக்கு தான் சொன்னது இப்போ சரியா வருதா? நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாட்டும் படிக்கு அனுப்பி வைத்தனர் போன்றும் இப்படியாக நம்மள இப்ப இது வரைக்கும் இருக்கோம். இதனுடைய விளக்கம் இன்னும் நீண்டு போகுது. இப்ப திட்டமாக தெய்வம் எடுத்து சொல்றாங்க சாவுங்கிறத. 293 வாக்கியம். இதுல தெய்வம் சாவுன்னா இன்னது அப்படின்னு எடுத்து நமக்கு இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. வேதத்தை பார்த்தாதானே இது தெரியும். வேதத்தை பார்த்திருந்தா நம்ம சாவை நாம தெரிஞ்சிருக்கலாம், அந்த சாவுல இருந்து நாம தப்பிச்சிருக்கலாம். இன்னும் தெய்வத்தை நாடி வருகிற இணங்கிய சுபாவம் உள்ளவர்களுக்கும் இதை எடுத்து காட்டினா ஓகோ இவர்கள் அதை பெற்றவர்கள் என்று அவர்கள் சொல்ல நாம அந்த சாட்சிக்காரர்களாக இருக்கலாம். நாம அந்த வேதத்தையே தொடாம நம்ம தேகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்ததுனால நம்ம தேகம் குறையுள்ள தேகம் தானே. அந்த குறையுள்ள தேகத்துல குறைதான் இருக்குமே தவிர நிறை என்னைக்கும் வராது. ஆனா குறையுள்ள தேகம் நிறையுள்ள தேகமாகிய வேதத்தை பார்க்கும் போது அந்த நிறையை எடுத்து சொல்ல வரும். அதுதான். அதனாலதான் அவங்க நீ அதை பயன்படுத்த வேண்டிய முறையில அதை பயன்படுத்திக்க அப்படின்னு தெய்வம் நமக்கு வச்சிருக்கும் போது இந்த வாக்கியத்தை நாம கொஞ்சம் சிந்தித்து இதுல நின்னு பார்க்கணும்னா, இதை பார்க்கறதெல்லாம் இதை நாம பேச வேணும், நம்ம நினைவில் கொள்ள வேணும், நாம அதன்படி நடக்க வேணும், மற்ற இணங்கியவர்களுக்கும் இதை எடுத்து நாம காட்ட வேணும். இதுதான் இப்போ நம்ம வாழ்க்கை. உணர்வறிவு ஆண்டவர்கள் வாக்கியம். உணர்வறிவு கேள்வி அறிவு. உணர்கிறது ஒரு அறிவு, கேட்கிறது ஒரு அறிவு, பார்வை அறிவு, பார்க்கிறது ஒரு அறிவு, ருசி அறிவு, சாப்பிடுற அறிவு, வாசனை அறிவு முதலாகிய அறிவுகளை நமக்கு தந்திருப்பதோடு இதை நல்லா கவனிக்கணும். இதுல சாவு கிளீனா வருது. இத்தனை நேரம் பேசின தெய்வம்